இன்று செப்டம்பர் 23ஆம் தேதி சென்னை வானிலை ஆய்வு மையத்திலேருந்து வெளியாகிருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை தான் பார்க்க போகிறோம். திங்கட்கிழமை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு இந்த வானிலை அறிக்கை வெளியாகிருக்கு. தமிழகம், புதுகை மற்றும் காரைக்கால் பகுதியில் நீங்கள் தினசரி வானிலை அறிக்கையை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுகை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் வேலூர் மாவட்டத்தில் தான் அதிகபட்ச மழையாக 3 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. மேலளத்தூர் அப்படிங்கிற பகுதியில் 3 சென்டிமீட்டர் மழையானது வேலூரில் பெஞ்சிருக்கு. ராணிப்பேட்டை, காட்பாடி அந்த பகுதி தான், வேலூர் பகுதியில் தான் அதிகமான மழைப்பொழிவு இருந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கு வானிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக வரக்கூடிய 23ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி இந்த 2 நாளும், இன்றைக்கும் நாளைக்கும் வட தமிழகத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. லேசான மிதமான மழை பெய்யலாம், பெய்யாமல் கூட விடலாம். அதே போல் தென் தமிழகத்துலேயும் லேசான மிதமான மழை பெய்யலாம். 30 கிலோமீட்டர்லேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் ஒரு இடங்களில் லேசான மழை இருக்கலாம். 27ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் லேசான மழை இருக்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மழை இருக்காது. அவ்வப்போது எப்போயாவது லேசான தூறல் காணப்பட வாய்ப்பு இருக்குது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிக்கெல்லாம் போகாதீங்க. 55 கிலோமீட்டரில் காற்றானது தெற்கு காற்று கொஞ்சம் தீவிரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வங்கக்கடல் பகுதிக்கும் போக வேணாம். அங்கே வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆந்திரா ஒட்டிய கடலோர பகுதிகள், மேற்கு கடலோர வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ரொம்ப முக்கியமாக அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அரபிக்கடல் பகுதியில் தெற்கு காற்று என்பது தீவிரமாக இருக்கிறனால அந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதனை ஒட்டிய பகுதியில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிக்கும் செல்ல வேண்டாம்ங்கிறத கொடுத்துருக்காங்க. 1/6/2024லேருந்து 23/9/2024 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை என்பது எவ்வளோ பொழிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அரியலூரில் சரியான மழைப்பொழிவு இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் மழை ஒழுங்காக பெய்யலை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், காரைக்காலில் ஒழுங்காக மழை பெய்யலை. அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில் ஒழுங்காக மழை இல்லை. நாகப்பட்டினத்தில் ஒழுங்காக மழை இல்லை. நாமக்கல்லில் ஒழுங்காக மழை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் ஒழுங்காக மழை பொழியலை. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள், திருவாரூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பொழியலை. இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நமக்கு பொழிஞ்ச மழைப்பொழிவுன்னு பார்த்தோம்னா 23% தென்மேற்கு பருவமழை அதிகமாக தான் பொழிஞ்சிருக்கு. இயல்பை விட அதிக மழைப்பொழிவு தான் பொழிஞ்சிருக்கு. இதன்படி பார்க்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் செய்தியாக இருக்குது, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செய்தி. இது மட்டும் இல்லாமல் நமக்கு 2 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம். ஒன்று 23ஆம் தேதி, இன்னொன்று 27ஆம் தேதி. இந்த 2 நாட்களும் நமக்கு மழை இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தியையும் சொல்லிக்கிறேன். மழை இருக்கோ இல்லையோ மேகமூட்டமாவது காணப்படும். காரணம் என்னென்னா, வங்கக்கடலில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் காற்று சுழற்சி உருவாகும் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகிட்டு இருக்குது. அது உருவாகலாம், இல்லை லேசான சுழற்சியாக கூட அப்படியே போகவும் வாய்ப்பு இருக்குது. உருவாகாமல் போகலாம். ஆனால் வந்து அந்த இடத்துல உருவாகும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்று. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.